முதலமைச்சர் விஜய் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் அரசியல் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவருமான திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு கண்டனம் வலுத்து வந்தது. இதைத் தொடர்ந்து அவர் கைது செய்வதற்காக போலீசார் அவரது இல்லத்திற்கு சென்றுள்ளனர். உதயநிதி ஸ்டாலின் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கைக்கு எதிராக அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவசர வழக்காக விசாரிக்கக்கூடிய முறையீடு ஏற்கப்பட்டது. உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய தஞ்சாவூர் போலீசார் முனைப்பு காட்டி வரும் நிலையில் அதனை தடுக்கும் விதமாக சட்டமன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் கைது செய்ய முயற்சிப்பதாக உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் அழைத்து செல்கின்றனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல தரம் தாழ்ந்த ஆபாச பேச்சுகளால் தான் வேலையை இழந்து அழிவு பாதைக்கு சென்றுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் பகிரங்கமாக எச்சரித்து வருகின்றனர். அன்று தமிழ் மொழியின் செழுமையாலும் கம்பீரமான மேடை பேச்சுகளாலும் மக்களை கவர்ந்து ஆட்சி கட்டில் ஏறிய இந்த கட்சி இன்று மலிவான மற்றும் அருவருப்பான வார்த்தைகளால் அதார பாலத்தை நோக்கி பயணிக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் பொதுவெளியில் உதிர்த்த வார்த்தைகள் நாகரிக சமூகமே தலகுனிய வைக்கும் அளவிற்கு இருந்தன. ஒரு மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் பொதுவெளியில் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவார் என்பது எவனும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட கடுமையான 6 பிரிவுகள் கீழ் இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டம் தன் கடமையை செய்ய தொடங்கியுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டதை கூட மதிக்காமல் அவர் காட்டிய திமிர் பொதுமக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அதிரடி மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தின் கீழ் தவறு செய்பவர்கள் எவராக இருந்தாலும் தப்ப முடியாது என்பதற்கு இந்த கைது நடவடிக்கை ஒரு மிக சிறந்த சாட்சியாகும். கடந்த காலங்களில் ஆளுங்கட்சியின் துணையோடு எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு தப்பிக்கலாம் என்ற காலம் எல்லாம் இன்று மலையேறிவிட்டது. பொதுமக்களின் வரிப்பணத்தில் ஊதாரித்தனமாக சுற்றிய காலங்கள் மாறி பெண்களையும் ஆளுமையையும் அவமதிப்பவர்களுக்கு கசப்பான சம்மட்டி அடி விழும் என்பது மிகவும் தெளிவாக தெரிந்துள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை நிரூபிக்கும் வகையில் காவல்துறையினர் எடுத்துள்ள இந்த துணிச்சலான நடவடிக்கையை சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இந்த நடவடிக்கையை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.